சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பலனை பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 4ஆம் இடத்திலே, அதாவது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம்னு பேர். இந்த சுகஸ்தானம் அது என்னங்க சுகஸ்தானம் அப்படின்னா, அதாவது தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாயாரை குறிக்கிறது. மாத்ருஸ்தானம்னு பேர். எதற்கு மாத்ருஸ்தானம்னு அந்த 4ஆம் இடத்துக்கு பேர் அப்படின்னா, ஒரு குழந்தை தாயிடம் இருந்தால்தான் ஒரு சகல சௌகரியங்களுடனும் சகல சுகத்துடனும் சகல பராமரிப்புடன் கூடியதாக அந்த குழந்தை இருக்கும். அதுக்கு தான் பேம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்லம் கொடுக்கறதெல்லாம் கூட சொல்லுவாங்க.
அப்போது எதற்கு இந்த 4ஆம் இடத்தை அவ்வளோ முக்கியத்துவமாக சொல்லுகிறாங்க அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்துல அவ்வளவு சுகங்கள் இருக்குது, அவ்வளவு அரவணைப்புகள் இருக்குது, அவ்வளோ ஒரு பாதுகாப்பு தன்மை இருக்குது அந்த 4ஆம் இடம். அதனால தான் பெரியவங்கள்லாம் அந்த 4ஆம் இடத்தை அம்மாவுக்கு வச்சாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கக்கூடியதான வீடு, நம்மளுடைய சொந்த வீடு அப்படின்னா அது 4ஆம் இடம்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய தாயிடம் இருக்கக்கூடிய அந்த குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடாங்களோ, நாம் குடியிருக்கிற கோவிலுக்கு வீடு அப்படின்னு பேர். தாய்க்கு குடியிருந்த கோவில், குடியிருக்கிற கோவில் வீடு. அதே மாதிரி நாம் எங்கேயாவது வெளியூர் போகிறோம், வெளிநாடு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனம் இருக்கு இல்லையா, அதற்கும் 4ஆம் இடம். அதுதான் நம்மளை பாதுகாப்பாக சுகமாக கூட்டிகிட்டு போயிட்டு சுகமாக கூட்டிகிட்டு வருது. அதனால் அந்த வாகனத்திற்கும் 4ஆம் இடம்னு பேர். எதற்கு இவ்வளோ சொல்கிறேன் அது விருச்சிக ராசிக்கு அப்படின்னா, விருச்சிக ராசியினுடைய 4ஆம் இடத்திலே பல கிரகங்கள், உங்களுடைய ராசிநாதன் உட்பட பல கிரகங்கள் போகுது. உங்களுடைய ராசிநாதன் 4ல் போகிறார். அதனால் என்ன நன்மை நடக்குங்கிறத சொல்கிறேன். ரொம்ப நாளாக உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சுவாமி. நான் ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்க இப்போ அதிகமாக அதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அர்த்தாசிரம சனி வேறு போயிட்டுருக்கல, நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்க நம்மள்கிட்ட பேசினாலே சொல்லக்கூடிய முதல் விஷயம், சுவாமி என்னை நிறைய பேர் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு நல்ல விஷயம் நல்லதுக்காக செய்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டிலையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ வேலைகளை நான் செய்கிறேன், அவ்வளோ பொருட்களை செலவு செய்கிறேன், அவ்வளோ விஷயங்களை அவங்களுக்காக கேர் எடுத்து செய்கிறேன், அவ்வளோ நேரங்களை செலவு பண்ணுறேன். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்திலும் அவ்வளோ தூரம் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எந்த விதமான தவறு செய்யலை, அவ்வளோ நேர்மையாக இருக்கேன், அவ்வளோ சுத்தமாக செயல்படுகிறேன், அவ்வளோ வாக்கு சுத்தம், நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன், எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன், வேலையில் அதிகப்படியான வேலையை நம்ம செய்கிறேன், எனக்கு என்னோட கம்மியாக வேலை தெரிஞ்சவங்க இல்லை வேலை செய்யாதவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஹைக்கு, நல்ல சம்பள உயர்வு, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடச்சி போயிட்டுருக்காங்க. என்னால் அதை அனுபவிக்க முடியல, எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, என்னையா அந்த இடத்துலையும் புரிஞ்சுக்கல, இங்கேயும் புரிஞ்சுக்கல, எப்படி தான் நான் நமக்கு அப்படின்னு பல விருச்சிக ராசிக்காரங்க இப்போது சொல்லக்கூடிய ஒரு கருத்து இதுதான் நம்மக்கிட்ட. எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி காலம். இந்த அர்த்தாஷ்டம சனியினால் உங்களுக்கு இவ்வளோ உபாதை வந்தது. இப்போ அர்த்தாஷ்டம சனிக்கு விலக போகிறார், கவலையே பட. இன்னும் 1 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இதில் கூடுதலான ஒரு நன்மை இந்த மாதம், ஏகப்பட்ட கிரகங்கள் 4ல் போகுது, குருவினுடைய பார்வை வேற கிடைக்குது. அதனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு வாங்கணுங்கிறது பெரிய கனவாக இருக்கிறவங்களும் வீடு வாங்குவீங்க. நிச்சயமாக இந்த மாதத்தில் வீடு வாங்குவீங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இஷ்ட போகங்கள் சித்தியாகும். குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். தாயார் வழியில் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வந்து சேர வேண்டியிருக்கு, அதில் ஏதாவது சிக்கல் இருக்குது, அது இன்னும் வந்து சேராமல் இருக்குது, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம், இந்த மாதத்தில் நீங்கள் சிவபெருமான் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனி பிரதோஷம், நீ தினம் சாமியை கும்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போய் திருதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ச திரியாயுதம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏக வில்பம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி இந்த வில்வத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். சிவாய நம. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறோங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி வந்து நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க.
அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷேமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக.